அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், அதே போல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகள் நீங்கணும், அதே போல் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குதுங்கும்போது அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான தீர்க்காயலோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு, என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நமக்கு பங்குனி உத்திரம் வருது. இப்போ பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தொடர்ந்து 6 நாட்கள் ஏற்ற மாதிரி, அதாவது நேற்று தொடங்கி பங்குனி உத்திரம் வரைக்கும் அந்த மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு 6 நாள் ஒரு தீபம் ஏற்றுங்க. ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மற்ற நாள் இருந்தாவது அப்படியே கணக்கிட்டு ஏற்றிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்படி தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக தலகாணி உரைக்குள்ளார ஒரு பொருள் போட்டு வைங்க. இதையுமே நேற்று தொடங்கி பங்குனி உத்திரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேற்று நீங்கள் செய்யாமல் விட்டுருந்தீங்க, நான் மேலே சொன்ன அந்த 3ஐயுமே அப்படிங்கும்போது நீங்கள் குறைந்தபட்சம் இன்றிலிருந்தோ அல்லது நாளையிலிருந்தோவாவது செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு ஏதோ 1-2 நாட்கள் குறைஞ்சாலும் மற்ற நாளுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இல்லையா? அதனால தான் நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளை நாள் நமக்கு ரொம்பவுமே விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. நாளை மார்ச் மாதத்தின் 29ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கும் ராகு பிரீத்தி செய்வதற்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆரோக்கியம் பெருகுவதற்கு, அதே போல் அரசு வேலை கிடைப்பதற்கெல்லாம் நம்ம பரிகாரம் மற்றும் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரியே இந்த நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது. இந்த வளர்பிறை ஏகாதசி திதியானது இன்றைக்கே நமக்கு 11 மணி 4 நிமிஷங்கும்போது தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 9 மணி 32 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 ஏகாதசி வரும், வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பேரும் உண்டு. அதன்படி பார்க்கும்போது இந்த பங்குனி மாத வளர்பிறை ஏகாதசியை அமலாகி ஏகாதசி அல்லது ஆமலகி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆம்லா அப்படின்னா நெல்லிக்காய் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ஆரோக்கியம் தொடர்பான பரிகாரங்களுக்கு நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். நம்மளுடைய சேனலில் கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி நெல்லிக்காய் பரிகாரம் கொடுத்துருப்பேன். கரெக்டாக இந்த ஆமலகி ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு இருக்கிறது சிறப்பு. அதனால தான் சொன்ன விசேஷமான பலன் தரக்கூடியது அப்படின்னுட்டு. இப்போ இந்த நாளில் நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் இது வளர்பிறை ஏகாதசியாக இருக்குது இல்லையா? ஸோ வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நெல்லிக்காய் மரம் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போயிட்டு அந்த மரத்தை சுற்றி ஏதாவது குப்பைகள் இருந்ததுன்னா அதை கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு முடிஞ்ச சின்னதாக அங்கே ஒரு கோலம் போட்டுருங்க. ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. அந்த மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அதை தொட்டு வணங்குனீங்க அப்படின்னா கூட போதும். ஏன்னா இந்த நாளில் அதாவது இந்த ஆமலகி ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு நெல்லிக்காய் மரத்தில் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த நெல்லிக்காய் மரத்தை தொட்டு கும்பிட்டாவே மகாவிஷ்ணு பாதத்தையே தொட்டு வழிபட்டதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் நெல்லிக்காய் மரம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு இது மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது 1000 பசுக்கள் தானம் செஞ்சதற்குண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமா. பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், எடுத்ததெல்லாம் தடையாகுதுங்கும் போது ஏதாவது ஒரு அந்தனருக்கு நம்ம பசு தானம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1000 பசுக்கள் தானம் செஞ்சதுக்குண்டான பலன் கொடுக்கும். அப்போ எப்படிப்பட்ட புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள். அதனால் அவசியம் நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. இப்போ 2 நெல்லிக்காய் எடுத்துகிட்டு 2 காலியான மண்ணகள் எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நெல்லிக்காய் வச்சுட்டு அதனுடைய அந்த மேற்புறத்தை கொஞ்சம் ஒரு குழி மாதிரி அப்படியே தோண்டி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு
அதில் வந்து இந்த குண்டு குண்டாக பஞ்சு திரி இருக்கும் இல்லையா, முடிச்சு மாதிரி, அதை நீங்கள் நல்லா நெய்யில் முக்கி எடுத்து அதை நீங்கள் அந்த குழிக்குள்ளே வச்சு நீங்கள் அப்படியே ஏற்றி வைக்கலாம். இந்த ஒரு தீபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அந்த குழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்த நெய்யில் டிப் பண்ணதுனால அது கொஞ்சம் நேரம் நின்று எரியும். அந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கூட போதும். சரிங்களா. இந்த மாதிரி 2 நெல்லிக்காய் கிடச்சா அகல் விளக்கு மேலே வந்துட்டு இந்த 2ஐயும் வச்சு நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 27 முறை வந்து சொல்லலாம். அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். 2ல் எது விருப்பப்படுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நல்லது. அதாவது ஒரு முழு நெல்லிக்காயை உங்களால் சாப்பிட முடியலனா கூட அதை கட் பண்ணி ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நல்லது. நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காயை உள்ளங்கையில் வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூட இதை சாப்பிட்றது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். மேலும் அடிக்கடி எனக்கு உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வருது, அடிக்கடி நோய் தொற்றுகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த நாளில் இந்த மரமாகட்டும் இந்த நெல்லிக்காயாகட்டும் உங்கள் கண்ணில் பட்டாலே கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் காயை பார்த்தாலே கண்டிப்பாக வாங்குவீங்க, விளக்கேற்றலாம் அல்லது கடித்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி பண்ணலாம். நெல்லிக்காய் மரம் படும்போது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை தொட்டு கும்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கு 1000 கோதானம் செஞ்ச பலனும் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் அசைவம் செய்வோம் சாப்பிடுவோம், இப்போ நாங்கள் இது பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தீபம் ஏற்றமாக இந்த பூஜை அறையில் தான் ஏற்றி வைப்போம். அப்போ அசைவம் சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நெல்லிக்காய் கிடச்சா பூஜை அறையில் மகாவிஷ்ணு படத்து முன்னாடி, அதாவது பெருமாள் படத்து முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் அசைவம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே போல் இந்த நெல்லிக்காய் மரத்தை தொட்டு பூஜை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த நெல்லிக்காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை வேணால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக அதை நெல்லிக்காய் வந்து சாப்பிட்லாம், எந்த தவறும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் காலையிலேயே கொஞ்சம் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒன்றா நெல்லிக்காய் வச்சு தீபம் ஏற்றுவது இல்லைன்னா மரத்தை தொட்டு கும்பிட்றது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் பிறகு என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சரிங்களா. அந்த மாதிரி கூட பார்த்து பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் வறுமை நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு மாறும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் தான் நமக்கு பொருத்தமாக வந்து அமையும். இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, தேதி பார்த்திங்கன்னா தமிழ் தேதி 15ன்னு வருது. இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 6. 6ங்கிற எண் வந்து சுக்கிரனுக்குரியது. சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லி இந்த நெல்லி மரத்தை வந்து சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ஆமலகி ஏகாதசி ரொம்ப ரொம்ப பொருத்தமான அற்புதமான நாளில் வந்திருக்குது. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக இது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே கோடி புண்ணியம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.